வணக்கம் நேயர்களே. இன்று ஆளுங்கட்சி தரப்புல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறையில நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். இதனை தொடர்ந்து இன்னைக்கு ஆளுங்கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இன்னைக்கு 4.5 வருஷம் முடிய போகுது. ஆனா அவங்க ஆட்சி அமைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முதல் கோரிக்கை அவங்க என்ன சொன்னதுனாக்கி, தமிழகத்துல இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் போதை பழக்கத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த போதை பழக்கம் ஆனதுனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஆகிட்டுருக்குன்னு சொல்றாங்க. அப்புறமா சொன்னாங்க, இங்க போதைக்கு அடிமையான ஆண்மகள் அதிகமா இருக்கனால, இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறதுனால நாங்க போதை பழக்கத்தை மொத்தமே ஒழிச்சுன்னு சொல்லிதான் இவங்க ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தா, இன்னைக்கு இப்ப சட்டுவன் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது போதை ஆசாமிகளால. அப்புறம் ஊருக்குள்ள பூந்து போதை ஆசாமிகளை அடிக்கிறாங்க. அப்புறம் தனியார் கல்லூரி பேருந்து இருக்குல்ல, இப்ப நீங்க நியூஸ் போயிட்டு இருக்குது பாத்துருப்பீங்க, ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, பஸ் நடுவில் நிப்பாட்டி, அதாவது கஞ்சா ஆசாமிகள் பஸ்ல கலத்திக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே இவங்க 1008 எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அவங்க தீர்க்க வேண்டிய வாக்குறுதி தீர்க்கல இன்னைக்கு. கண்டிப்பா இந்த இப்ப இளம் பெண்கள் தாலி இல்லாம ஒரு பெரிய விதவைகள் உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னது ஒரு பெண். இப்ப கனிமொழி அவங்கதான் மகளிருக்காக குரல் கொடுத்தாங்க. அது இல்லாம ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க திமுக சார்பில் நடத்தக்கூடிய மதுபான இதெல்லாம் நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு வங்கியே அவங்க வாங்கினது. ஆனா இன்னைய வரைக்கும் அதை பத்தி கேட்கும்போது, ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கேட்கும்போது, ஓட்டம் முடிச்சு குடிடா ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. அதுக்கான பதில் அவங்க தரதா இல்லை. நீட்டை விளைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஜெயிச்சுட்டு நாங்க நீட்டுக்கு இன்னும் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நீட்டுக்கு நம்ம பேசல. அந்த நீட்டை முதல்ல கொண்டு வந்தது யாரு? அது காங்கிரஸ். காங்கிரஸ் கொண்டு வந்து, அந்த காங்கிரஸ் கொண்டு வந்து இங்க கூட்டணியா இருக்காங்க. அப்ப மக்கள் ஏமாத்துறாங்களா? இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறதுனால அவங்க ஏமாத்துறாங்க. அது அவங்க அரசியல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் ஓட்டே போடுறாங்க. அப்ப மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா, மக்கள் உண்மை தெரிஞ்சும் அவங்களால வெளிப்படுத்த முடியாம இருக்காங்க. ஏன்னா இங்க எப்படி சொல்றது, இன்னைக்கு நமக்கு ஒரு டிஜிபி கிடையாது, பொறுப்பு டிஜிபி தான். சரியா? தனி டிஜிபி இருந்தாலே சட்ட ஒழுங்கு சரியா காப்பாற்ற முடியாத அவங்க ஆகிட்டு இருக்கு, சொல்றாங்க ஆகிருக்குது. ஆனா இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண முடியாது. தனிப்பட்ட இதுல அவரு நடவடிக்கை எடுக்க முடியாத உட்கார்ந்து இருக்காரு. சரியா? இப்படிலாம் இருக்கும்போது இவங்க கொடுக்குற வாக்குறுதி எப்படியோ அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குது. சட்டம் அதாவது டிஜிபி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பண்றதுக்கு ரெடியா இல்ல. அவங்களே எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களே ஒரு டிஜிபி நியமிப்பாங்களா? இதுல எங்க தப்பு நடக்குது அப்படிங்கிறது கண்கூடா மக்களுக்கே தெரியுது. டிஜிபிய போடாம வச்சிருக்கதே அதுக்கான ரீசன் தான். தேர்தல் வரைக்கும் ஓட்டிடணும். பொறுப்பு டிஜிபியால அதிகாரம் இல்லாம எல்லாத்தையும் செயலிழக்க வைக்கணும். அவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை செயலிழக்க வைக்கிறதுக்காக பொறுப்பு டிஜிபி வச்சு மெயின்டைன் பண்றாங்க. 2026 தேர்தல் வரைக்கும் ஓட்டிடலான்ட்டு. இத மக்கள் உணர்வாங்களா? இது சொல்றதுக்கு எங்க ஊடகம் அப்படி இல்ல. டிஜிபி பொறுப்புல தனிப்பட்டவர்ல ஒருத்தர் உட்கார்ந்தா அவர் எடுக்கிறதுதான் இன்னைக்கு சட்டம். இவங்க மக்கள் ஆட்சிங்கும் போது அவங்க கேட்டுப்பாங்க, அவ்வளவுதான். சட்டம் ஒழுங்கு முழு பொறுப்பும் அவங்க. அப்படி இருக்கும்போது வர்ற தேர்தல் வரைக்கும் இவங்க எப்படியா ஓட்டுல காரணம் நினைக்கி எப்படியா நம்ம ஜெயிக்கணும். இந்த குறிக்கோள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இருக்கிறாங்க. ஆனா மக்கள்கிட்ட நிறைய எதிர்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. இவங்க எதுவுமே செய்யல. மக்கள் இன்னைக்கு பிச்சை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க இலவசத்தை நம்பில எவந்த மக்கள் ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இவங்க சொல்றாங்க பஸ் இலவசங்கிறாங்க, அது இலவசம், இது இலவசம், அப்படி பண்ணா இப்படி, அப்படி பண்ணா இப்படி. எந்த திட்டத்தை அறிவிச்சுட்டு இவங்க ஒழுங்கா பின்ன அதை ஃபாலோ பண்ணாங்க? ஒரு திட்டத்தை சொல்லுங்க பாப்போம். ஏன் பெண்கள் சொன்னாங்க, இப்ப அதுக்கும் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் பெண்கள் இல்லையாங்கிறத எத்தனையோ பெண்கள் கேட்டுட்டாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்லல. அதான் கேள்வின்னு ஒண்ணு கேட்டாலே ஓட்டங்கிறது கரெக்டா அப்படிங்கிறாங்களே திமுக காரங்க. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டாலே அதை பார்த்துட்டு கைது பண்றதுக்குதான் போலீஸ் இன்னைக்கு வேலை செய்துட்டு இருக்கு ஆளுங்கட்சி. அது உண்மை. அதான் ஊடகத்துக்கே வாய்ப்பூட்டி சட்டம் போட்டிருக்காங்க. அப்போ ஆமா, அந்த புதிய தலைமுறை ஒரு சேனலே கேபிள் இருந்து எடுத்துட்டாங்க.